காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை முடித்து வைத்த மாநில மனித உரிமைகள் ஆணைய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை முடித்து வைத்த மாநில மனித உரிமை ஆணைய உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் வழக்கை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கையின் போது மனித உரிமை நடைபெற்றதாக ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் ஜெயவர்தன் ஆகியோர் சார்பில் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த ஆணையம் புகாரை முடித்து வைத்து கடந்த 2023 ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி S.M. சுப்பிரமணியம் மற்றும் K. ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறைக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்த மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவு தவறு எனவும் இந்த உத்தரவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் எனவும் அந்த புகார் தொடர்பாக அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த மனித உரிமை ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.